காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு மோசடி செய்துள்ளனர் என கேரள உயர்நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்த அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். மேலும் போலீசார் தாக்கல் செய்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மஞ்சுமல் பாய்ஸ் என்பது மலையாள திரைப்படம் என்றாலும் அது தமிழகத்தினுடைய கொடைக்கானல் பகுதியில் படப்பிடிப்பு நடைபெற்ற அந்த குணா திரைப்படம் சம்பந்தமான ஒரு கருத்தையும் உள்ளடக்கிய கொண்டதால் அது தமிழகத்திலும் பிரபலமடைந்த திரைப்படமாக மாறியது. இந்த திரைப்படத்தில் தயாரிப்பாளர்கள் பங்குதாரர் ஒருவரை மோசடி செய்ததாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்பது எழுந்தது. அதாவது கேரள மாநிலத்தினுடைய அரூர் பகுதியைச் சேர்ந்த ஹமீது என்பவரை பங்குதாரராக சேர்த்துக் கொண்டு அவருக்கான பங்கு தொகை 7 கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு 40% லாபத்தை தருவதாக அவர்கள் உறுதி அளித்திருந்ததாகவும், ஆனால் அதை தரவில்லை எனவும் கூறி அவர் கொச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த திரைப்படத்தினுடைய மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கொச்சி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு பதிவு, அதாவது பிணையில் வெளிவர முடியாத வகையிலான பிரிவுகளை உள்ளடக்கி வழக்கை பதிவு செய்த நிலையில் இந்த தயாரிப்பாளர்கள் 3 பேர் அவர்கள் உடனடியாக கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். தங்களுக்கு முன்ஜாமீன் தர வேண்டும் என கேட்டு தயாரிப்பாளர்களான ஷோன் ஆண்டனி, ஷவுபின், ஷாயிர், பாபு ஷாகிர் ஆகிய 3 பேரும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் உடனடியாக காவல்துறைக்கு இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. அந்த அறிக்கை தற்போது காவல்துறையானது உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. அதில் முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்பாகவே இந்த அரூரை சேர்ந்த ஹமீதிடம் படப்பிடிப்பு துவங்கி விட்டதாக, அதாவது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிந்து விட்டதாக கூறி ஒப்பந்தம் செய்து கொண்டதாக இதனையே ஒரு சதித்திட்டம் தீட்டியதாகவும், அதே போன்று இதற்கு 22 கோடி ரூபாய் செலவானதாக பொய்யாக கூறியுள்ளதாகவும், உண்மையாக 18 கோடி 65 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவாகி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது என போலீசார் அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் முன்ஜாமீன் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கப்படாது என்ற எதிர்பார்ப்போடு மனுதாரர் காத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி பிரசாத். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.